வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா புதிய அப்டேட்டு. ஸோ புதிய ஆட்சிகள் அமைக்க உள்ளது 2026 போக்குவரத்து கழகத்தில் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதுமே இலவசம் அப்படின்றத கொண்டு வர போகிறாங்க. ஸோ புதிய முதல்வர் வந்த உடனே இந்த அறிவிப்பு கொண்டு வருவாரோ அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பெண்களுக்கு டிஎன்எஸ்டிசி அப்படின்ற போக்குவரத்து கழகத்தில் தமிழகம் முழுவதும் எந்த பேருந்தில் வேண்டாலும் ஏறினா இலவசம் அப்படின்ற அறிவிப்புகள் போக்குவரத்து கழகத்தில் வர இருக்க மக்களே. ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் இந்த 2025 எடுத்திருக்க டிசிசியோடைய நியமனத்தில் பெண்டிங் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 850 பேர் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பெண்டிங் லிஸ்ட்டு எப்போ போடுவாங்க, அந்த 850 பேருக்கு பெண்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க? ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 மிகப்பெரிய திருப்பங்கள் நடக்க இருக்க ஆண்டாக இருக்குது. ஸோ 25,000 ஊழியர்கள், பேருந்து ஊழியர்கள், நடத்துனர்கள், ஓட்டுநர்களை எடுக்க போவது உறுதி மக்களே. ஸோ கிட்டத்தட்ட 25,000 கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அரசு பேருந்தில் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு, ஸோ மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பேருந்துகளுக்கும் தமிழகம் முழுவதும் இருக்க எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி, ஸோ எக்ஸ்பிரஸ்ஸு, இந்த மாதிரி இருக்கிற அனைத்து பேருந்துகள்லையுமே ஃப்ரீ, இலவசம். ஸோ ஆதார் கார்டை காட்டிட்டு நீங்கள் மகளிர் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக பயணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இதை கொண்டு வருவார் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த அறிவிப்புகள் அனைத்துமே முதல் கையெழுத்தாக இருக்குமா விஜயோடது அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் சேஞ்ச் ஆக போகிறாங்க. புதிய அப்டேட், முதல்வர் பதவியேற்ற உடனே இந்த கையெழுத்தை போட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரும் பரபரப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ 850 கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 2025 பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நல்ல மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. ஓட்ட தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ட்ரைனிங்கில் ஓட்டிகிட்ருக்காங்க. நல்ல மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்க்குறதும், ஓட்ட தெரியாதவங்க ஓட்டிகிட்டு. ஸோ இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றதுனால ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வரணும் அப்படின்றதுனால ரிஜெக்ஷன், எந்த காரணத்துக்காக டிஎன்எஸ்டிசியில் ரிஜெக்ட் பண்ணுங்க, ஸோ அந்த ரிஜெக்ஷன் ஃபைல் லிஸ்ட்டை தற்சமயம் வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய டிசிசியோடைய ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை வெளியே கொண்டு வாங்க. எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி போட்டிங்க, எவ்வளோ வேக்கன்சிஸு, எத்தனை பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, எத்தனை பேர் செய்முறை தேர்வு அட்டன் பண்ணாங்க, அதில் எத்தனை பேர் பாஸ் அவுட் ஆகிறாங்க, ஏன் இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஒரு வெளிப்படை தன்மையோட டிஎன்எஸ்டிசி கொடுத்தா மட்டும்தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடு நடக்கலை அப்படின்றது மக்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் திறம்பட கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ விரைவில் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் அனைத்துமே வரும் என்ற எதிர்பார்ப்புகள் நம்ம மத்தியில் இருந்துகிட்ருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டே இருங்க. இப்போ நீங்கள் 2026 போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற வேண்டிய கட்டாய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறீங்க. ஸோ கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கிடலாங்க, ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடலாம், ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். அது வாங்கணுன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி நீங்கள் கண்டக்ட் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.